அம்மா அம்மா ஐடிவிக்கு இன்னொரு தடவை ஃபோன் பண்ண ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆயிட போகுது. ஏம்மா கௌரி, நீயே பாத்துட்டு இருக்கல, அம்மா எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க. லைன் கிடைக்க வேண்டாமா? நீ எப்பவுமே இப்படிதான். ச்சே. இங்க குடுமா. இந்தா. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்னம்மா லைன் கிடைச்சதா? ஷூ, ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆக போகுது, கொஞ்சம் பேசாம இருங்க. டில்ட் அப் அப்படிதான். ரவி, ஃபர்ஸ்ட் ஷாட் அங்க இருந்து பேன் பண்ணு. ஓகே ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சரிண்ணே. ஓகே, ஆல் crew get ready. கேமரா 3 கொஞ்சம் லைட்டா லெஃப்ட்க்கு பேன் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபைன். அப்பர்ணா, how many artists more? Just one more. பிரியா get ready. All set. Okay. Welcome back to the most spectacular unit, ITV reality show, The Golden Crown. உங்க அறிவை வெளிப்படுத்துற இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபைனல் ரவுண்ட். So, let's go to the very thrilling moment. இந்த ஹாட் சீட்ல யங் என்ஜினியர் மிஸ்டர் ராமகிருஷ்ணனுக்கோ எனக்கும் போட்டி ஆரம்பிக்க போகுது. ஹலோ மிஸ்டர் ராம். ஹலோ மேம். இன்னும் ரெண்டு क्वेश्चन தான் இருக்கு. இந்த ஃபைனல்ல நீங்க வின் பண்ண. Are you ready? Yes ma'am, I'm ready. இந்த ஷோவோட ஹிஸ்டரியில முதல் முறையா பல லட்சம் மதிப்புள்ள இந்த ஸ்வர்ண கிரீடத்தை அடைய போற மிஸ்டர் ராமகிருஷ்ணன். ராம், இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு காலர் ரெடியா இருக்காங்க. ஹலோ, வெல்கம் டு தி ITV கோல்டன் கிரவுன். யார் பேசுறது? ஹாய் லேகா அக்கா, என்னோட பேர் கௌரி. ஹாய் கௌரி, how are you? I am fine அக்கா. கௌரி, டிவி வால்யூமை கொஞ்சம் குறைக்கிறியாமா? ஓகே, இப்போ நீ உன்னோட கேள்வியை கேளு. 987 into 798 plus 679 minus 879 divided by 97. இந்த டோட்டலோட ஸ்கொயர் ரூட் என்னது? 90.098, right? Oh, exactly. You are a human computer. Thank you, Gauri. Thanks for calling. Welcome. ராமகிருஷ்ணன். Yes ma'am. 50 லட்சம் மதிப்புள்ள இந்த ஸ்வர்ண கிரீடத்துக்கும் ராமுக்கும் இடையில நானும் 2 questions மட்டும்தான். ஆனா நீங்க என்ன தோக்கடிக்கணும். Yes ma'am. Now let's start the final game. கேளுங்க. ஒருத்தன் ஒரு இடத்துல 10 மீட்டர் ஆழத்துல ஒரு குழியை தோண்டினான். அப்போ அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு காயின் 1 செகண்ட்ல குழியோட ஆழத்துல விழுந்துச்சு. அந்த காயினை எடுக்கிறப்போ ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு அவன் அப்போ திரும்பி பார்த்தான். அங்க ஒரு கரடி இருந்தது. அதோட கலர் என்னவா இருக்கும்? 10 மீட்டர் ஆழம், ஒரு காயின், 1 செகண்ட், கரடி. இதான் உங்க கேள்வி? எஸ். சின்ன வயசுல படிச்சிருக்கேன். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 மீட்டர் per second square. அந்த தூரத்தை 1 செகண்ட்ல வேகமா கடக்கிறது துருவ பிரதேசங்கள்ல தான். துருவ பிரதேசங்கள்ல கரடிகள் வெள்ளை நிறத்துல தானே இருக்கும் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். So the answer is white bear. Brilliant. Next question. ஒரு எக்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேர்ல இருக்க ஒரு ஊர் எது? எக்ஸ் மினிஸ்டர் பேர்ல இருக்கிற ஒரு ஊரு. ஏசியா? No. யூரோப்? No. யூரோப் இல்லைனா அப்புறம் You're the winner. Congratulations. Thank you. Yay! He is the first winner of Golden Crown. Give him a big hand. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்துல நான் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். பர்சனலா எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால கோல்டன் கிரவுன்ல இருந்து நான் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்க போறேன். 2 months பிரேக். ஆனா உங்களுக்கு ரொம்ப விருப்பமான இந்த ப்ரோக்ராம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு எப்பவும் ஃபேவரட்டான இந்த சேனல்ல தொடர்ந்து ஒளிபரப்பாகும். எனக்கு பதிலா I am introducing an intelligent man, Mr. Surya Kiran.
Mr. Surya Kiran, join with us for the show. Thanks. Thanks a lot for your tremendous support. See you soon. Till then, this is Lekha signing off. Seychelles. That was the right answer. இந்த ஆன்சர் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி அந்த ராமகிருஷ்ணன் கிட்ட நான் தோத்து போயிட்டேன். லேக்கா, we were badly in need of a winner. அதுக்கு தான் நீ போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. முக்கியமா இந்த ப்ரோக்ராம் சக்சஸ் ஆகணும்னா நீ இருந்தா தான் அது நடக்கணும், உனக்கே நல்லா தெரியும். இந்த ப்ரோக்ராமை இதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ பண்றதுன்ற டென்ஷன்ல இருக்க. Just for 2 months. Moreover, Surya Kiran is the best choice. No, it's not possible. உன்கிட்ட இருக்கிற charm, presentation, skills, you know, it's a game of intelligence. Hey. வேற யாருக்கும் வராது. No, Sanjay, never. And I'm sure that... Careful. இத்தனை நாளா இது இங்க இல்லையே. இது புது ஃபர்னிச்சர். Some interior work is going on. Really? இதெல்லாம் மெடிக்கல் ஃபார்மாலிட்டிஸ்க்கு சம்மந்தப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? கரெக்ட் டேட் எதுவும் சொல்லல. அவங்க கூப்பிடும்போது நான் போகணும். அதனால தான் இப்படி பிரேக் எடுத்துக்கிறேன். I know. இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தானே. முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணோம், ஃபெயில் ஆயிடுச்சு. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். I have strong hope. லேக்கா, வீடு வந்துருச்சு. So fast. லேக்கா, லிஃப்ட் வரைக்கும் வரட்டுமா? Shall I help you? No thanks. எப்பவும் போற வழி தானே. I'm quite familiar. Good night, take care. Good night. Happy Diwali. ரொம்ப தான் உங்க குறும்புத்தனம் அதிகமாயிருச்சு. எப்ப பாரு இதே வேலையா போச்சு. என்னம்மா பயந்துட்டியா? ஐயோ இல்லைண்ணா, குழந்தைங்க தானே, அவங்கள திட்டாதீங்க. இன்னைக்கு டிவியில உன்னுடைய ப்ரோக்ராம் பார்த்தேன். உன்னை அந்த பையன் தோக்கடிச்சது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏதாவது ஒரு நேரத்துல தோத்து தானே ஆகணும். வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல எல்லாரும் தோத்துதாம்மா ஆகணும். சொல்ல மறந்துட்டேன், உங்க அக்கா மத்தியானம் வந்திருந்தாங்க. அக்கா எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்க. அக்கா சொல்லித்தான் எனக்கு தெரியும். நாளைக்கு உனக்கு ஆபரேஷன். ஆம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பத்தியா? ஐயோ அண்ணா, நாளைக்கு எனக்கு ஆபரேஷன்ங்கிறதே அக்கா சொல்லி தான் தெரியும். அப்புறம் தான் அக்கா கிட்ட சொன்னேன் நான் இங்க வந்துடுறேன்னு. உனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தைரியமா இரு. வரேன்னு. ஹாய் லேக்கா. ஹாய் ரியா. ஊர்ல இருந்து என்னோட பிரதர் வந்திருக்காரு. ஓ ஹாய் அனில். நீங்களும் 7th floor தானே? ஆமா. பெரிய பெரிய நம்பர்ல ஈஸியா மல்டிப்ளை பண்றீங்க, ஸ்கொயர் ரூட்ஸும் கண்டுபிடிக்கிறீங்க. இதை என்னால நம்பவே முடியல. ரியலி? சின்ன வயசுல இருந்தே எனக்கு நம்பர்ஸ் மேல ஒரு தனி கிரேஸ் இருந்தது. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஃப்ளோர் வந்துருச்சு. குட் நைட் லேக்கா. குட் நைட். குட் நைட். குட் நைட். அக்கா. லேக்கா, வா. பாத்து வா. மாமா எங்க? இன்னும் வரலையா? என்ன லேக்கா இப்படி கேக்குற? உங்க மாமா பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அவரு எப்பவுமே சோ பிஸி 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 பிஸி. போன மாசம்தான் ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர், துபாய் 4 பிசினஸ் ட்ரிப்ஸ். ஏசியா, மிடில் ஈஸ்ட்னு ஊர் சுத்துறவரு எனக்கு ஒரு gift கூட வாங்கிட்டு வரலையே. உங்க மாமா ஒண்ணும் அவ்வளவு மோசம் கிடையாது லேக்கா. பர்ஃபியூம்ஸ், ஸ்வீட்ஸ், நீ சொன்ன ஸ்பெஷல் வைன், அப்புறம் நீ ஒரு பிராண்டட் சன்கிளாஸ் நேம் சொல்லியிருந்தாலே, ஜிவான்ஜி. எஸ் தட்ஸ் இட். அதுவும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரியலி? இனிமேதான் என் தங்கச்சிக்கு பிளாக் கிளாஸ் தேவைப்படாதுல்ல. என் செல்ல குட்டி தான் ரொம்ப ஸ்மார்ட்டா
ஆக போறாளே. முதல்ல ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும்க்கா. அப்பதான் எனக்கு நம்பிக்கையே வரும். இல்ல லேக்கா, ஐ அம் ஷூர். நான் எல்லா கடவுள்கிட்டயும் நல்லா வேண்டிட்டு இருக்கேன். நிச்சயமா நல்லது நடக்கும். உனக்கு மறுபடியும் பார்வை கிடைச்சிடும்.